வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நம்ம போன வீடியோல நியூஸ் 18 தமிழ்நாடு அவர்களினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் சபை அப்படின்ற நிகழ்ச்சி, மக்கள் முன்னிலையில நடந்த விவாத நிகழ்ச்சியில பிஜேபி வர்சஸ் திமுக இந்த 2 கட்சிகளுக்கும் நடந்த அரங்கத்திற்குள்ள நடந்த மோதல்கள், அதனுடைய எதிர்வினையா அந்த பார்ட்டிசிபெண்டா இருந்த செந்தில்வேல், திமுகவினுடைய ஆதரவாளர், பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர் வெளில வந்துட்டு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு வெளில வந்த பாஜகவினரை அட்டாக் பண்ணது, விஷுவல்ஸ் இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இது சம்பந்தமா நிறைய பேர், குறிப்பா திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், அவர்களினுடைய வியூஸ், அவர்கள் அதை வைத்து எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாஜக காரங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி அவர்களுடைய சைட்ல இருந்தும் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அரங்கத்துல ஒரு பேச்சாளரா கலந்துகிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பவனம் கார்த்திக் அவர் ஒரு ஃபேஸ்புக் பதிவிட்டு இருக்கிறாரு. அந்த பதிவு கிட்டத்தட்ட போன வீடியோல நம்ம சொன்ன அதே மாதிரியான கருத்தை ஒத்து போகுது. அது போக உள்ள என்ன நடந்தது அப்படின்றதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ அந்த கருத்தரங்களை கலந்துகிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் சொன்ன ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக சார்பா தற்பொழுது எம்பியா இருக்கக்கூடிய தங்கத்தமிழ்ச்செல்வன் அண்ட் செந்தில்வேல் இவங்க கலந்துருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக இடும்பவனம் கார்த்திக்கும், தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாஞ்சில் சம்பத்தும், பாஜக சார்பாக பாஜகவினுடைய மாநில இளைஞர் அணி தலைவர் எஸ்ஜி சூர்யா இவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ விவாத அரங்கிற்குள்ள என்ன நடந்தது அப்படின்றதும், வெளியில வந்து செந்தில்வேல் சொன்ன பொய் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய மக்கள் சபை விவாத நிகழ்ச்சியினுடைய படப்பிடிப்பு எழும்பூர்ல இருக்கக்கூடிய தந்தி நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்துல நேற்றுக்கு சாயங்காலம் நடந்தது. விவாதத்துல செந்தில்வேல் பேச தொடங்கும் பொழுது பாஜகவை சேர்ந்தவர்கள் கேலி கிண்டல் செஞ்சாங்க. அதுல யாரோ ஒருத்தர் ஒருமையில செந்தில்வேலை கூப்பிட்டு இருக்கிறாரு. கோபப்பட்டவர் அந்த அவையிலேயே கெட்ட வார்த்தையில பேசி கத்தி இருக்கிறாரு. 100 பேரை நான் இறக்கி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி ஆவேசமானவர் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவையை விட்டு வெளியேறினாரு. நெறியாளர்கள் உட்பட பங்கேற்பாளர்கள் எல்லாருமே சமாதானம் செஞ்சுமே அவரு வெளியேறிட்டாரு. செந்தில்வேல் வெளியேறினதற்கு அப்புறமா நிகழ்ச்சி தொடர்ந்தது. திமுகவினுடைய தங்க தமிழ்ச்செல்வன் பேசும் பொழுதும் பாஜகவினர் கேலி கிண்டல் செஞ்சாங்க. அவர் எதிர்வினை ஆற்றின உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அதற்கப்புறம் 1 மணி நேரம் வரைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில போக வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அறிவுறுத்தினாங்க. உள்ள இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி, பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருமே வெளில போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டவரோடு செந்தில்வேல் வெளியில நின்றுட்டு இருக்கிறாரு. வன்முறை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்றதுனால வெளியில போக வேணாம்னு சொன்னாங்க. செந்தில்வேலை பேசக்கூடாதுன்னு இடையூறு செஞ்ச பாஜகவினரினுடைய செயல்பாடு அநாகரிகமானது, கண்டிக்கத்தக்கது. அதற்கு திமுகவை சேர்ந்த குண்டர்களை அழைத்து வந்து வன்முறைக்கு வித்திடுவது எந்த விதத்தில் சரியானது? திமுகவினுடைய தங்க தமிழ்ச்செல்வன் விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வையாளர்கள் கிட்ட இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாயிட்டாரு. பத்திரிகையாளர் அப்படின்ற அடைமொழியோட விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடிய செந்தில்வேல் திமுகவை சேர்ந்தவர்களை திரட்டி வைத்து வன்முறைக்கு தூபம் போடுவது எல்லாம் என்ன மாதிரியான அரசியல்? செந்தில்வேலுக்கு இந்த துணிவை கொடுத்தது யார்? கூச்சலிட்டு அநாகரிகமாக நடந்து கொண்டோரை ஜனநாயக ரீதியில் கண்டிக்காது ஆட்களை திரட்டி மிரட்டுவதும் தாக்குவதும் ஜனநாயகமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பவனம் கார்த்திக் கேட்டிருக்கிறாரு. செந்தில்வேல் வெளியில வந்து நான் எல்லாரையும் மரியாதையா தான் பேசுவேன், எதிர்கட்சிகளா இருந்தாலும் எதிர்த்தரப்பா இருந்தாலும் நான் நாகரிகமான வார்த்தையால தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ் ஹேண்டில் வெளியிட்டிருந்த வீடியோல பேசியிருந்தாரு. ஸோ அவர் உள்ள கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறாரு. அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் எத்தனை பேரை திரட்டி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஆட்களை திரட்டி இருக்கிறாரு அப்படின்றதான் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வழியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது பிஜேபி சப்போர்ட்டரோ அல்லது திமுக சப்போர்ட்டரோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நாம் தமிழர் கட்சி அவர்கள் திமுகவையும் பிஜேபியும் சமதூரத்துல வைத்து விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தங்க தமிழ்ச்செல்வன் பேசும் பொழுதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்குது. ஆனா அவர் அதை ஈஸியா கையாண்டுட்டாரு. அவர்களை இந்த விஷயம் பாதிக்கிறது இல்லை. அரசியல்வாதிகள், அரசியலை செய்பவர்கள் இந்த மாதிரியான எதிர்வினை வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் இவர்களால இதை ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாம எதிர்வினை ஆற்றாங்க. ஏன்னா நமக்கு எதிரான வாய்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி தான் எதிராக பேசுறவங்களை அடிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. ஸோ இதுதான் வந்துட்டு உள்ள நடந்திருக்குது. நம்ம மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். களம் முன்னாடி மாதிரி கிடையாது. நீங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரின்னு சொல்லக்கூடிய கூட்டம் எதிரில் இல்லை. நாம என்ன பண்ண முடியும்? எதிரில் நீங்க இவ்வளோ வருஷமா நீங்க தான் ஆண்டிருக்கிறீங்க.
ஒரு நல்ல கவர்மெண்ட்டை, மக்களினுடைய எண்ணங்களை, மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரி நீங்க ஒரு கவர்மெண்ட் நடத்தியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதிராக தாவேகால இருந்து, பாஜகல இருந்து, நாம் தமிழர் கட்சியில இருந்து இத்தனை கூட்டங்கள்ல மக்கள் போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இவர்கள் எல்லாரும் ஒரு காலத்துல திமுகவினுடைய ஓட்டர்ஸா இருந்தவங்களா தான் இருக்கிறாங்க. சோ அவர்கள் உங்ககிட்ட அதிருப்தியாகி இன்னொரு தரப்புல போய் சேர்ந்திருக்கிறாங்க. உங்களை நோக்கி கேள்விகளை எழுப்பத்தான் செய்வாங்க. அதற்கான சரியான பதிலை கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய பொறுப்பு. சோ பொது வாழ்க்கையில வந்தவங்க பொது தளத்துல பேசும் பொழுது, தங்களுக்கு எதிரான எதிர்வினை வரும் பொழுது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கத்துக்க வேண்டியது அரசியல்வாதிகளுக்கும் சரி, எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நாட்டுக்கும், ஜனநாயகத்திற்கும், அரசியலுக்கும் கூட நல்லது கிடையாது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.